ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு துருவின வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ கடாயில் துருவி அந்த வெள்ளை பூசணிக்காய் நான் ஆட் பண்ணுறேன். 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி நிறையா இருக்கும். அந்த தண்ணி ட்ரை பண்ணுறக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி இன்னும் அதில் நிறையாவே இருக்குது. அதனால் அது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் இது கூட நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் இதுக்கு அதிகமாக தேவையில்லை. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நான் 2 கப் துருவன பூசணிக்காய்க்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதுவே இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அரை கப் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே இனிப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வேணால் ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட்டு கலருக்காக தான் நான் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். சுகரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அது தண்ணி விட்டுருக்கும். அதனால் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். நெய் ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா உருகட்டும். நெய் உருகினக்கப்புறம் நான் முந்திரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பாதாம் வேறு ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் அல்வாவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரியை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான், பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணால் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அறுசுவை கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.